முடிவில் மாற்றம் இருக்கிறதா, கூட்டணிக்கு மறுபடி போவீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம ஒன்றும் அக்கறையில் கேட்கல. இருந்தாலும் அந்த மாதிரி எதனா நடந்ததுன்னா நமக்கு எதனா கண்டென்ட் கிடைக்குமேன்னு கேட்குறது. அவள் தான் கூட்டணியில் யார் இருக்கிறாங்க போகிறாங்கன்றதெல்லாம் அவங்க முடிவு. நமக்கு எதனா போகிறதுக்கு சுவாரஸ்யமாக கிடைக்குமேன்னு கேட்டால் நான் ஒரு தபா முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணது தான், யாருன்னா சொன்னாலும் கேட்கறது கிடையாது, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காகிறார் எட்ட முடிவில். யார் இவர்? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள். அவர் தான் ரொம்ப கோவக்காரராக இருப்பார் போல. பாஜக கூட்டணியிலேருந்து வெளில வரன்ட்டார். அப்புறம் பாஜகலேருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் பேசும்போது இல்லை டிடிவி தினகரன் அண்ணன் வெளியூர் பயணத்தில் இருக்கிறார், இங்கே வந்ததுக்கப்புறம் அவரை பார்த்து பேசி கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். நான் ஃபோன்லலாம் பேசினுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே ஃபோன்லலாம் பேசியிருக்கார் போல். ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களும் அது ஆமாம் ஃபோன்லலாம் எங்கிட்ட பேசினார், இதை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ நம்ம ஒரு டக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி, அப்போ மறுபரிசீலனை பண்ண போகிறீங்களா, கூட்டணியில் போய் மறுபடியும் ஜாயின் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக தெரியும் அது மறுபரிசீலனை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்ந்த பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பது தான் உண்மை.